குழந்தைகள் மட்டுமல்ல பெற்றோர்கள் ரெண்டு தரப்புமே சோசியல் மீடியாவில் மூழ்கி இருக்காங்க. இவங்களை எப்படி வெளியே எடுத்துட்டு வர்றது? அதாவது குழந்தைங்க எப்படி ஓவரா பாக்குறாங்கன்னு பெற்றோர் சொல்றாங்க, குழந்தைங்க என்ன சொல்றாங்க, அப்பா அம்மா அதிகமா பாக்குறாங்க அப்படின்னு. குழந்தைகள் கண்ணாடிகள், அவ்வளவேதான். என்ன காட்டுறோமோ அதை தான் குழந்தை திருப்பி காட்டும். கத்தாதே அப்படின்னு அதிர கத்துனோம்னா குழந்தை ஓ கத்தாதேன்னே கத்தி சொல்லணுமாக்கும்னு நினைக்கும். நாம விட்டுட்டோம்னா குழந்தைய விட்டுடும். இந்த குரங்கு கதை தெரியும் இல்லையா? போட்டிருக்கிற குல்லாவை தூக்கி வீசின உடனே அதுவும் தூக்கி வீசிச்சு அப்படின்னு. அது யாருக்கோ சொன்ன கதை இல்லை, நமக்கு சொன்ன கதை. அப்படின்னா குழந்தை அது கையில இருக்கிறது தூக்கி வீசிடும். பேரண்ட்ஸ்க்கு அந்த மனம் வரலையா? அவங்க எப்படி வெளியே கொண்டு வரும்? கஷ்டப்படுவாங்க. சிம்பிள். விட்டு கொடுக்க எனக்கு மனது இல்லைன்னா தாய் தகப்பனா இருக்கக்கூடிய தகுதியே எனக்கு இல்லை. பெரியவங்களையுமே எப்படி வெளியே கொண்டு வரது? யாரும் வெளியில கொண்டு வரணும். யாரையா கேட்டா அவங்க உள்ள போனாங்க, அவங்களே தானே உள்ள போனாங்க, அவங்களே தான் வெளியில வரணும். திகட்டும்பா, ஒரு நேரம் வரும்போது திகட்டும். ஒரு மைசூர் பாக்கு ரொம்ப சுவையா இருக்கும், ரெண்டாவது ஆகாம்பிங்க, மூணாவது கொடுக்கும்போது வேண்டாமேம்பிங்க, நாலாவது உள்ள போனதெல்லாம் வெளியில வந்துடும். சோசியல் மீடியா அப்படி ஒரு நிலைமைக்கு வரும். ஒரு மிட் நைட்ல கூட இன்னமும் வேணும் 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 தானே ஓடிட்டு இருக்காங்க. திகட்டும், ஒரு நாள் திகட்டும். நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பாக போட்டுரும். இல்ல திகட்டினதுக்கு அப்புறம் தூக்கி வீசினாங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் சோசியல் மீடியா எங்க இருக்குன்னு கூட தெரியாது. வரும், ஒரு காலம் வரும். கல்வி அதுக்கு பெரிய உதவியா இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு வரமா சாபமா? அது எல்லாருக்குமே பொருந்தும், அரசியல் கட்சிகள் தொடங்கி பொதுமக்கள் வரையிலும். அது உங்க கையில இருக்கிறவங்க யார் கையில அது இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. சர்ஜன் கையில கத்தி இருந்தது அப்படின்னா நோயாளிக்கு மிகப்பெரிய வரம். கொலை செய்யக்கூடியவங்க கையில இருந்தது அப்படின்னா எதிரில் இருக்கிறவனுக்கு அது சாபம். அந்த ஆயுதத்தின் மேல பிரச்சனையே இல்லப்பா, பயன்படுத்துறவங்க மனசுல இருக்கக்கூடியது இது. அதனால சோசியல் மீடியா கையில யார் கையில இருக்கோ அவங்களுடைய மனதை பொறுத்தது அது வரமா சாபமா அப்படின்னு. அதை சாபமா மாத்தக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்கு, வரமா மாத்தக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இருக்கு. நான் நன்றி சொல்லட்டுமா? நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.